வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திடீரென மாறிய வானிலை, புதுவையில் கோடை வெப்பத்தை தணித்த மழை, பொதுமக்கள் மகிழ்ச்சி. புதுவையில் கடந்த மார்ச் முதல் கோடை வெயில் கொளுத்தி வருகின்றது. நாள்தோறும் சராசரியாக 98 டிகிரி வெப்பநிலை பதிவானது. இந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் நேற்று தொடங்கியது. நடப்பு கோடையில் அதிகபட்சமாக அக்னி நட்சத்திரம் முதல் நாளிலேயே 100.6 டிகிரி வெப்பமாக பதிவானது. காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை அனல் காற்று வீசியது. இதனால் விடுமுறை நாளிலும் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கினர். வாகன ஓட்டிகள் வெயிலின் உக்கிரம் தாங்க முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனால் அக்னி நட்சத்திர காலத்தை எப்படி கடக்கப் போகிறோம் என பீதியில் இருந்தனர். இந்த நிலையில் வருகின்ற 9ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவையில் லேசான மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்தது. ஆனால் புதுவையில் மழை பெய்யும் சூழல் இல்லாமல் இருந்தது. காலை முதல் வெப்பமான சூழலே நிலவியது. நேற்று மாலை 5 மணிக்கு மேல் திடீரென வானிலை மாற்றம் ஏற்பட்டது. வானில் கருமேகங்கள் சூழ்ந்தன. இரவு 7 மணிக்கு மேல் பலத்த காற்றுடன் புதுவை நகரம், புறநகர், கிராம பகுதிகளில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியது. சுமார் 1 மணி நேரம் வரை மழை பெய்துள்ளது. மழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. பூமி குளிர்ந்து மேலும் இதமான குளிர்ச்சியான காற்று வீசியது. இதனால் வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்த மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதே நிலை இன்றும் காலையும் நீடித்தது. வழக்கமாக அதிகாலை 6 மணிக்கே வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கிவிடும். ஆனால் இன்று காலை சூரியன் தலை காட்டவில்லை. இந்த வானிலை மாற்றம் புதுவை மக்களுக்கு சற்று ஆறுதலை அளித்துள்ளது. தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கைது. போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்ற வாலிபர் ஆற்றில் குதித்து தற்கொலை. ஜம்மு காஷ்மீரின் குல்ஹாம் மாவட்டத்தில் கடந்த 23ஆம் தேதி தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. அப்பொழுது 2 தீவிரவாதிகள் தப்பி சென்றனர். அவர்களை பிடிக்க பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணை நடத்தினர். அப்பொழுது குல்ஹாமை சேர்ந்த இம்தியாஸ் அகமது மக்ரே என்பவர் தீவிரவாதிகளுக்கு உணவு மற்றும் அடைக்கலம் வழங்கி வந்ததாக கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து இம்தியாஸ் அகமது மக்ரேவை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவர் குல்ஹாமின் டாங்மாக் பகுதியில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகளுக்கு தான் உதவியதை ஒப்புக்கொண்டார். பின்னர் அந்த இடத்தை காண்பிப்பதாக அவர் பாதுகாப்பு படை அதிகாரிகளிடம் கூறினார். இதையடுத்து நேற்று இம்தியாஸ் அகமது மக்ரேவை போலீசார் மற்றும் இராணுவ படையினருடன் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை காட்டுவதற்காக அழைத்து சென்றனர். அப்பொழுது அவர்களிடமிருந்து தப்பிக்க முயன்ற இம்தியாஸ் அகமது மக்ரே வேஷா நதியில் குதித்துள்ளார். ஆனால் அவர் நீந்த முயற்சித்து முடியாமல் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடலை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே இம்தியாஸ் அகமது மக்ரேவை பாதுகாப்பு படையினர் ஏதோ செய்துவிட்டதாக மக்ரேவின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். ஆனால் இதனை மறுத்த பாதுகாப்பு படையினர் இம்தியாஸ் அகமது மக்ரே ஆற்றில் குதித்த வீடியோவை வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரி வெள்ளையனூர் பெருமாள்புரம் பகுதியை சேர்ந்தவர் தமிழ் அழகன். இவர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகின்றார். இவர் தன் திருமணம் செய்து கொள்ளப் போக உள்ள செவிலியர் திவ்யா என்பவரை அவர் பணிபுரியும் மூலகுளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இருந்து இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு அதே பகுதி விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது தனியார் பேருந்து ஒன்று அதிவேகமாக தமிழ் அழகன் ஓட்டி சென்று இருசக்கர வாகனத்தை மோதுவது போல் சென்றுள்ளது. இதில் தமிழழகர் மற்றும் திவ்யா நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் இருவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் தமிழழகன் பேருந்தை பின்தொடர்ந்து சென்று அறம்பார்த்தபுரம் பகுதியில் பேருந்தை மறித்து ஓட்டுநரிடம் ஏன் இப்படி அதிவேகமாக செல்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார். இதற்கு பேருந்து ஓட்டுநர் ராஜசேகர் மற்றும் நடத்துனர் பிரசாந்த் ஆகியோர் தகாத வார்த்தைகளால் திட்டி பேருந்தை ஏற்றி கொலை செய்துவிட்டு அபராதம் கட்டிவிட்டு சென்று விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். அப்பொழுது பேருந்தில் இருந்த உரிமையாளர் கோடீஸ்வரன் பேருந்தில் இருந்து இறங்கி வந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் தமிழ் அழகனை தாக்கியுள்ளனர். இதனை மறைக்க சென்ற திவ்யாவையும் தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த தமிழழகன் அங்கேயே மயங்கி விழுந்து விட்டார். இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. மேலும் காயம் அடைந்தவர்களை அங்கு இருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்த நிலையில் தமிழழகனின் தாயார் விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஓட்டுநர் ராஜசேகர் மற்றும் நடத்துனர் பிரசாந்த் ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் பேருந்து உரிமையாளர் கோடீஸ்வரனை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த அரசு ஊழியர் ஒருவரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்தது. அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் திறமையாக முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிப்பது எப்படி, அதிக லாபத்தை தரும் வர்த்தக நிறுவனங்கள் குறித்தும் வர்த்தகத்தில் நேரடியாக முதலீடு செய்வது எப்படி போன்ற
பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளும்படி குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை நம்பி அந்த அரசு ஊழியர் மர்ம நபர் தெரிவித்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்தார். பிறகு அந்த குழுவில் ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் குறித்து 15 நாட்கள் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அரசு ஊழியர் மர்ம நபர் அனுப்பிய ஆன்லைன் வர்த்தக லிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 14 லட்சம் முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் அவருக்கு 35 லட்சம் ரூபாய் லாபம் வந்துள்ளதாக காட்டியுள்ளது. அந்த பணத்தை எடுக்க முயன்ற பொழுது எடுக்க முடியவில்லை. மேலும் வருமான வரி, ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என தெரிவித்துள்ளது. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்தது தெரியவந்ததை அடுத்து இதுகுறித்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடி கும்பல் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை வில்லியனூர் 230 பார் 110 கிலோ உயர்மின் அழுத்த பாதையில் நாளை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் மரப்பாலம் மற்றும் வெங்கடா நகர் துணைவு நிலையங்களில் இருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகின்றது. புதுச்சேரியின் நகர பகுதி முழுவதும், அதாவது கடற்கரை சாலை முதல் எல்லைப்பிள்ளை சாவடி வரை, அரியங்குப்பம் முதல் முத்தியால்பேட்டை வரை மின்தடை ஏற்பட உள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஏழை மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு குடும்ப அட்டைகள், அதாவது ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணியில் புதுவை திமுக கழக துணை அமைப்பாளர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பெரும் சாதனை படைத்துள்ளார். விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு குடும்ப அட்டைகள் கிடைக்க உறுதி செய்ய அதிகாரிகளை தொடர்ந்து சந்தித்து அவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தார். இதன் தொடர்ச்சியாக இதுவரை 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த விழாவில் மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்களுக்கு தங்களின் நன்றியை தெரிவித்தனர். இந்நிகழ்வில் உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் சந்திரு, செல்வம், முரளி மற்றும் ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி திருபுவனை காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் சென்ற ஆண்டு மற்றும் தற்பொழுது 3க்கும் மேற்பட்ட வீடுகளில் பூட்டிய கதவை உடைத்து நகை மற்றும் பணம் திருடு போனதாக கொடுத்த புகாரின் மீது புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் IPS மற்றும் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் உட்பட குற்றவாளிகளை பிடிக்க வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த 2 நபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் வாகனத்தில் பூட்டுகளை உடைக்கும் சுத்தி மற்றும் ஆயுதங்கள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த உதவி ஆய்வாளர் கதிரேசன் அவர்களை கைது செய்து தீவிர விசாரணை செய்தார். அதில் அவர்கள் திருபுவனை காவல் நிலையத்துக்குட்பட்ட கொத்தபுரி நத்தம் மற்றும் குச்சிப்பாளையம் பகுதியில் சென்ற ஆண்டு பூட்டிய வீட்டை உடைத்து நகை பணம் திருடியதாகவும் அதன் ருசியால் சென்ற ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி குச்சிப்பாளையத்தில் வயதானவர்கள் வீட்டில் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து 10 லட்சம் மதிப்பிலான நகைகளும் மற்றும் பணம் திருடி சென்றதாகவும் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை மேலும் தீவிர விசாரணை செய்ததில் அவர்கள் விழுப்புரம் வழுதரட்டி காமன் கோவில் தெருவை சேர்ந்த துரைராஜ் மகன் சந்தோஷ் என்கின்ற சந்தோஷ்குமார் மற்றும் அதே பகுதி பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்த ரகுபதி மகன் கிருபாகரன் என்பதும் தெரிய வந்ததை தொடர்ந்து அவர்களிடம் இருந்து 87 கிராம் தங்க நகையும் 150 கிராம் வெள்ளி நகையும் மற்றும் 10,000 பணம், மேலும் அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தது திருபுவனை ஆய்வாளர் கீர்த்திவர்மன் மற்றும் உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான போலீசார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.